வெல்கம் டு மிகுல் வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 எக்ஸசைஸ் 4.3ல உள்ள மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் 7 kg ஆஃப் ஆனியன் இஸ் 84, ஃபைண்ட் த ஃபாலோயிங். அதாவது 7 கிலோ வெங்காயத்தோட விலை வந்து 84 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வெயிட் ஆஃப் த ஆனியன் பாட் ஃபார் ₹180. அப்போ 180க்கு எவ்வளோ ஆனியன், எத்தனை கேஜி ஆஃப் ஆனியன் வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 kgயோட ஆனியன் விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட். ஃபார் ₹84 வெயிட் ஆஃப் ஆனியன் பாட் கொஷினில் கொடுத்துருந்ததான் இது. 84 ருபீஸ்க்கு எவ்வளோ கேஜி ஆஃப் ஆனியன் வாங்க முடியும்? 7 kg. அப்போது ₹1 எவ்வளோ ஆனியன் வாங்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு திங்ஸோட ரேட் கண்டுபிடிக்கணும்ல. அப்போது 7 டிவைடட் பை 84. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ண வேணாம், நம்ம அப்படி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது 180 ருபீஸ்க்கு எவ்வளோ ஆனியன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 7 டிவைடட் பை 84 180ஆல் என்ன செய்யணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4 2s are 8, 2 2s are 4, 9 2s are 18, ஒரு 0, 2 2s are 4, 1 2s are 2, 45 2s are 90. ஸோ இது வேறு எதால் 1 7s are 7, 3 7s are 21, 1 3s are 3, 1 3s are 3, பேலன்ஸ் 1, 5 3s are 15. அப்போது எவ்வளோ கேஜி ஆனியன் வாங்க முடியும்? 15 kg ஆனியன் வாங்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 2. காஸ்ட் ஆஃப் 7 kg ஆனியன்ஸ். கொஷினில் அவங்க கேட்டுக்கிறது வந்து 7 kg ஆனியன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 kg ஆனியனோட ரேட் வந்து கொடுத்துருக்காங்க 84 அப்படின்னு. அப்போ நம்ம 1 kg கண்டுபிடிக்கணும். அப்போ 84 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 3 kgயோட ஆனியன். 3 kg ஆனியனோட ரேட்டு. அப்போது 84 டிவைடட் பை 7 இன்ட்டு 3. ஸோ 1 7s are 7, 1 7s are 7, பேலன்ஸ் 1 இருக்குது, 2 7s are 14. அப்போது 12 இன்ட்டு 3, 2 3s are 6, 1 3s are 3. அப்போ 3 கிலோ ஆனியனோட ரேட் என்ன? 36 rupees. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. இஃப் C equal to KD, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் C and D? இதில் இருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் C and D? சிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து ஃபைண்ட் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. என்னன்னா C ஈக்குவல் டு 30 இருக்கும்போது D ஈக்குவல் டு 6 இருக்கும்போது கேவோட வேல்யூ என்ன? அதே மாதிரி சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டியோட வேல்யூ 10 இருக்கும்போது. இந்த 3 கொஷின்ஸையும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். கிவன் C ஈக்குவல் டு D. இப்போ நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறது கேவோட வேல்யூ. அப்போ கே என்ன கிடைக்கும்? இந்த டி வந்து டிவைட் வந்துடுமா? C by D. இது என்ன ஃபார்மில் இருக்குது? திஸ் இஸ் இன் தி ஃபார்ம். இதை பார்த்தா என்ன ஃபார்ம் வருது? எக்ஸ் பை ஒய் வருதா? இஸ் ஈக்குவல் கே. இந்த கே அதாவது x1 by y1 is equal x2 by y2. லாஸ்ட் 4.1ல பார்த்துருந்தோமே, டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா அதே மாதிரி இருக்கா? therefore இதில் as C increase, D also increase. C increase ஆனால் Dயும் increase ஆகும். ஸோ இது என்ன ப்ரொபோர்ஷன்? therefore it is direct proportion. ஸோ சப்டிவிஷன் நம்பர் 1ல் கேட்டிருந்த சிக்கும் டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் முடிச்சிட்டோமா? செகண்ட் கொஸ்டின். C ஈக்குவல் டு 30னா டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், C ஈக்குவல் டு கேடி தான் அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது. சியோட வேல்யூ 30 கொடுத்துட்டாங்க. கேவோட வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். டியோட வேல்யூ 6. இதுலேருந்து கே ஈக்குவல் டு 30, இதுங்க டிவைடில் வந்துடுமா? 1 6 are 6, 5 6 are 30. அப்போது கே ஈக்குவல் டு 5. ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருந்த கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சப்டிவிஷன் நம்பர் 3ல் டியோட வேல்யூ 10 இருந்தால் சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 2ல் என்ன பார்த்தோம்? நம்ம டியோட வேல்யூ 6 இருக்கும்போது சியோட வேல்யூ 30 இருந்துச்சு. இப்போ 3ல் கண்டுபிடிக்க போகிறது டியோட வேல்யூ 10 இருந்தால் சியோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா C1 by D1 is equal C2 by D2ன்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்கள்,
C1ஓட வேல்யூக்கு வந்து நம்ம அந்த 30 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 30 டிவைடட் பை D1 வந்து 6. C2க்கு நமக்கு C தெரியாதுல்ல, அந்த C2 அப்படியே வச்சுக்கலாம், தெரியாத வேல்யூவை. Dக்கு 10. இப்போ நமக்கு C2 வேணும். C2 ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 6. இந்த 10 இங்கே எப்படி போகும், மல்டிப்ளேயில் போயிடும். 3 2s are 6, 5 2s are 10, 1 3s are 3, 10 3s are 30. அப்போ C2 ஈக்குவல் டு 10 into 5. ஸோ C2னே வேணாம், நம்ம Cன்னு வச்சுக்கலாம். C தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு C தானே இருக்குது. 10 5s are 50. ஸோ தேர்டு சப்டிஷனில் கேட்டிருந்த Cயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 3. Every 3 months, Tamil Chelvan deposit 1,000 as savings in his bank account. In how many years he can save 1,50,000? அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் தமிழ்ச்செல்வன் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணுறான் அப்படின்னா 5,000. அவங்க என்ன கேட்குறாங்க, அப்போது 1,50,000 வரைக்கும் அவன் டெபாசிட் பண்ணிகிட்டே இருந்தான்னா அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டில் எடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்பர் ஆஃப் மந்த்து, அது வந்து நான் டெபாசிட் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 3 மந்த்து, நம்பர் ஆஃப் மந்த்து. 3 மந்த்துக்கு அவன் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறான், 5,000. இப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 1,50,000 எவ்வளோ இயர்ஸில் கண்டுபிடிப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வச்சுக்கலாம். அப்போது இங்கே அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு இங்கே மந்த் என்னவாக தான் ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ இந்த 3 மந்த் எப்படி வச்சுக்கலான்னா 12 மந்தில் 3 மந்த், 1 இயருக்கு 12 மந்த்து, அதில் 3 மந்த் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆக தான் ஆக போகுது. அப்போ இது என்ன ப்ரப்போர்ஷன், therefore they are in direct proportion. அப்போது x1 by y1 is equal x2 by y2. 3 by 12 divided by 5,000 is equal x by 1,50,000. அப்போ x வச்சுக்கலாம். 3 by இந்த 12 கீழே வந்துடும், இந்த 5,000ஓட இங்கே கீழே உள்ள 1,50,000 மேலே போயிடும். 1 2 3 3 0 3 0 கேன்சல். 1 5s are 5, 3 5s are 15, இந்த ஒரு 0. 6 2s are 12, 15 2s are 30. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 3s are 3, 2 3s are 6, 15 டிவைடட் பை 2 தான் இருக்குது. இது என்ன பண்ணலாம், 15 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 7 2s are 14, பேலன்ஸ் 1. அப்போ எப்படி எழுதலாம், 7 1 by 2, அதாவது 7.5 இயர்ஸ் ஆகும். அப்போது அந்த 1,50,000 அவன் சேர்க்கணும் அப்படின்னா அவன் 7.5 இயர்ஸ் அவன் டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கணும், 3 மந்த்துக்கு 1 டைம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். கொஷின் நம்பர் 4. A printer print a book of 300 pages at the rate of 30 pages per minute. அதாவது பெர் மினிட்டுக்கு 30 pages பிரிண்ட் பண்ணுறாரு. மொத்தம் பண்ண வேண்டியது 300 pages. Then how long will it take to print the same book if the speed of the printer is 25 pages per minute? அப்போது 25 pages பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்னவாகும், கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். ஓகேவா? Let the required time to print be x. Time taken to print 30 pages. 30 pagesக்கு 1 minute ஆகுது. அப்போது 300 pagesக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 300 divided by 30. 0 0 cancel. 1 3s are 3, 10 3s are 30. ஸோ 10 minutes. 300 pagesக்கு 10 minutes. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டைம் டேக்கன், இந்த பக்கம் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ 30 pages வந்து 10 minutes அப்படின்னா 25 pagesக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த டைம் என்னவாகும், நமக்கு அதிகமாக தான் ஆகும். ஸோ இது வந்து they are in direct proportion. சாரி இது மாறி வருதுல்ல, அப்போ இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்போது
x1 by y1 is equal x2 by y2. அப்போ 10 divided by 10 into 30 ஏன்னா இன்வெர்ஸ்னால் நேரம் எழுதிடணும் x into 25. அப்போ x equal to 10 into 30 divided by 25. 5 5s are 25, 6 5s are 30. 1 5s are 5, 2 5s are 10. So 6 into 2, 12. அப்போ எவ்வளோ ஆகும் அப்படின்னா 12 minutes ஆகும். அப்போ x equal to 12 minutes. இதுதான் இதோட ஆன்சர். Question number 5. If the cost of 6 can of juice is 210, then what will be the cost of 4 can of juice? அதாவது 6 கேன் ஜூஸ் வந்து 210 rupees அப்படின்னா 4 கேனோட ஜூஸ் கேட்குறாங்க, ரேட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு let the cost required be xன்னு வச்சுக்கலாம். இது நம்பர் ஆஃப் கேன், இது காஸ்ட்டு. பாருங்கள் 6 கேனோட ரேட் என்ன அப்படின்னா ₹210. நம்ம கண்டுபிடிக்க போகிறது 4 கேனோட ரேட்டு, அது அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே கேன் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ அமௌண்ட் உங்களுக்கு என்னவாகும், கம்மியாகும். ஸோ ரெண்டுமே கம்மியாச்சு அப்படின்னா they are in direct proportion. அப்போது x1 by y1 is equal x2 by y2. அப்போது 6 divided by 210 is equal 4 divided by x. x இங்கே போயிடும். அப்போ x equal to கீழே உள்ள x மேலே போயிடும். இங்கே ஏற்கனவே ஒரு 4 இருக்குது, இது இங்கே வரும்போது தலைகீழாக வரும். அப்போது 210 divided by 6. 2 2s are 4, 3 2s are 6. 1 3s are 3, 7 3s are 21. இது ஒரு 0. அப்போ 2 into 70. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 140. அப்போ காஸ்ட் ஆஃப் 4 cans of juice is equal ₹140. Question number 6. X varies inversely as twice of y. Given that when y equal to 6, y 6 இருக்கும்போது xோட வேல்யூ 4 இருக்கு. அப்போது xோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் எப்போ அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 8 இருக்கும்போது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் வேரிஸ் இன்வர்ஸ்லி ஆஸ் ட்வைஸ் ஆஃப் ஒய். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஒய் வந்து 6 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 4 இருக்குது. அடுத்து அவங்க கொஷின் என்ன, ஒய்யோட வேல்யூ 8 இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 6 இருந்தால் 4 இருக்குது. அப்போ 8 இருந்தால் என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போது இது என்ன ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா இது அதிகமாக இருக்குது, ஆனால் இது என்ன வரும், கம்மியாக வரும். அப்போ இது இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன், அவங்களே கொடுத்துறாங்க இன்வர்ஸ்லி அப்படின்னு. அப்போ x1 y1 is equal x2 y2. 4 into 6 is equal x into 8. அப்போ x equal to 4 into 6. இந்த 8 இங்கே எப்படி வரும், டிவைடில் வரும். 1 4s are 4, 2 4s are 8, 1 2s are 2, 3 2s are 6. அப்போ x equal to 3. இதுதான் இதோட ஆன்சர். அப்போ x இப்போலாம் 3 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 7. A truck required 108 liter of diesel for covering the distance 594 km. அதாவது 108 லிட்டர் பெட்ரோல் வேணும், டீசல் வேணும். எதுக்கு அப்படின்னா 594 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு. அடுத்து அவங்களுடைய கொஷின் என்ன, அப்போது 1650 கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னா எவ்வளோ லிட்டர் ஆஃப் டீசல் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வந்து கிலோமீட்ரு வந்து கிலோமீட்ரு 108க்கு 594னா இங்கே கிலோமீட்ரு அதிகமாகுது. அப்போ நமக்கு வேண்டிய டீசலோட அளவு எப்படி தான் இருக்கும், அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ இரண்டுமே அதிகமானால் அது என்ன ப்ரொப்போர்ஷன், டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். லெட் த ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் பி எக்ஸு. இது குவான்டிட்டி ஆஃப் டீசல், இது டிஸ்டன்ஸ் கவர்டு. அப்போது 108 லிட்டரில் 594 கவர் பண்ண முடியும் அப்படின்னா 1650 கவர் பண்ண எவ்வளோ டீசல் வேணும்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு டீசல் எப்படி தான் வேணும், அதிகமாக தான் வேணும், கிலோமீட்டர் அதிகமாக இருக்குல்ல. அப்போ தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ x1 by y1 is equal x2 by y2. 108 divided by 594 is equal x divided by 1605. அப்போ நமக்கு x தானே வேணும், x அங்கேயே வச்சுக்கோங்க. 108 divided by 594, கீழே உள்ள வேல்யூ அங்கே எப்படி போயிடும், மேலே போயிடும். 5 2s are 10, பெரிய பெரிய நம்பராக இருக்குது, சின்ன டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 2s are 8, 2 2s are 4, 9 2s are 18, 7 2s are 14. அடுத்து 3 டேபிளில் பண்ணலாம். 9 3s are 27, balance 2, 9 3s are 27. 5 3s are 15, 5 3s are 15, ஒரு 0. 3 3s are 9, இந்த 5 50 நம்ம கேன்சல் பண்ணலாம், அப்படியே தான் இருக்குது. 3 3s are 9, 3 3s are 9. 1 3s are 3, balance 2, 8 3s are 24. 6 3s are 18, 11 3s are 33. 1 11s are 11, 5 11s are 55, இது ஒரு 0. இப்போ ரிமைனிங் இருக்கிறது 6 இருக்குது, ஒரு 50 இருக்குது. ஸோ 5 6 are 30, 300 லிட்டர். அப்போ நமக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் டீசல் வேணும், 300 லிட்டர் ஆஃப் டீசல் இருந்தால் தான் நம்ம 1650 டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும். ஸோ இதோட எக்ஸசைஸ் 4.3ல் உள்ள மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் முடிஞ்சது. நம்ம அடுத்த கிளாஸில் அதில் உள்ள சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.